என்னடா சிவா வரானா ஆளையே காணா? விஷயம் தெரியாதா மச்சான்? அவனுக்கு ரொம்ப பொறுப்பு வந்துச்சுடா. இன்டர்வியூ போயிருக்கான்டா. ஓ, தமிழ்நாட்டுல ஒரு பகுதி அழிஞ்சு போயிடும் போல இருக்கு. என்னாச்சு? என்னாச்சு ஸ்வேதா? ஏய், பாத்துமா. என்னடா சாப்பிடுறதுக்கு முன்னாடியே வாந்தி எடுத்துடா. என்னாச்சுமா? ஒண்ணாகாது. ஓகே ஓகே. என்ன சொல்ல ஆச்சு உனக்கு? தெரியல. டேய் என்னடா ஆச்சு? தெரியலடா. என்னமாச்சு? வாந்தி வர மாதிரி இருந்தது. ஃபுட் பாய்சன் ஆயிருக்குமோ? என்னாச்சுன்னு தெரியலடா. ஸ்வேதா டாக்டர்கிட்ட போலாமாமா? தேவையே இல்ல. எலுமிச்சம்பழத்துல உப்பு போட்டு சாப்பிட்டா வாந்தி நின்றும் எங்க ஆயா அடிக்கடி சொல்லும். டேய் இவன் வேற ஆயா சொல்லிச்சு பாயா சொல்லிச்சுன்னு ஓல்டு கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கான். இப்ப எப்படி இருக்கு ஸ்வேதா? டேய் வாங்க வாங்க வாங்க. என்னடா கூத்தடிக்கிறீங்க? இல்லைங்க ஓல்டு மேன், ஸ்வேதா வாந்தி எடுத்தாங்க. இதுல எல்லாம் புடிச்சு வச்சிருக்கிறியா? இல்ல, அங்க எடுத்துட்டாங்க. அப்ப அங்க போய் பிடிக்க வேண்டியதானே? போங்கடா போக்கத்து பசங்களா. இனிமே அவ அடிக்கடி வாந்தி எடுத்துக்கிட்டே தான் இருப்பா. டேய் உனக்கெல்லாம் விவரம் பத்தாதுடா. அத சொன்னாலும் புரியாது. கரெக்டா சொன்னீங்க ஐயா. நான் விவரமான ஆளு. என்கிட்ட சொல்லுங்க, நான் புரிஞ்சுக்கிறேன். ஸ்வேதா முழுகாம இருக்காடா. அப்படியா? டேய் வாழ்த்துக்கள்டா. தேங்க்ஸ். வாழ்த்துக்கள்டா. இவங்களுக்கு குழந்தை பிறக்கிற வரைக்கும் நீ ஏதாவது அலும்பு பண்ணுன அறுத்துடுவேன். மச்சான், நான் அப்பாக போறேன்டா. கங்க்ராட்ஸ்டா. தேங்க்ஸ்டா. கங்க்ராச்சுலேஷன்ஸ். Thank you. ஒரே பிரசவத்துல 2 பேத்துக்கோ. அப்பதான் தொல்லை இல்லாம இருக்கும். என் பையனுக்கு பிறந்த நாள். பையனோட பேர் ராசி சொல்லுங்க. பரணி நட்சத்திரம் சிம்ம ராசி. இத தொட்டுக்கோங்க. பையன் பேர் சொல்றீங்களா? என் பையன் பேரு மகேஷ். பரணி நட்சத்திர சிம்ம ராசோ ஜாதஸ்ய பூர்வபலி நட்சத்திர சிம்ம ராசோ ஜாதஸ்ய க்ஷேமஸ்தைரிய வீரிய விஜய அபய ஆயுர ஆரோக்கிய ஐஸ்வர்ய இஷ்டகாமியார்த்த சித்தியார்த்தம் நானாவித பரிமள பத்ர புஷ்பாணி சமர்ப்பயாமி கற்பூர நீராஞ்சனம் தரிசயாமி. கவலைப்படாதே, அம்பாள் ஒரு நாள் க்ஷேமமா இருப்பான் குழந்தையாண்ட. என்னடா மகேஷ் ரொம்ப இன்ட்ரெஸ்டா பார்த்துட்டு வர? அந்த பங்களா ரொம்ப அழகா இருக்குல்ல டாடி. வண்டி நிறுத்து. இந்த பங்களா உனக்கு பிடிச்சிருக்கா மகேஷ்? ஆமா டாடி, ரொம்ப பிடிச்சிருக்கு. பிறந்தநாள் அன்னைக்கு கேட்டிருக்கேன், கண்டிப்பா வாங்கி தரேன். என்னங்க, நம்ம பேரப்பிள்ளைக்கு ஒரு போன் போடுங்க. பேசி ரொம்ப நாள் ஆச்சு. டெலிபோன் ஆபீஸ் உன்னோடதா? யார் நீங்க? ஆதி கேசவன். என்ன விஷயமா வந்தீங்க? இந்த வீட்டை பத்தி விசாரிச்சுட்டு போலான்னு வந்தேன். இந்த வீட்டை எத்தனை கிரவுண்ட்ல கட்டியிருக்கீங்க? 3 கிரவுண்டு. மார்க்கெட் வேல்யூ எவ்வளவு இருக்கும்? எதுக்கு இப்ப கேக்குறீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு எதுவும் வேண்டாம், வேல்யூ மட்டும் சொல்லுங்க. 3 கோடி.
இவ்வளவுதானா? நான் ரொம்ப வேலையா இருக்குன்னு நினைச்சேன். 3 கோடி இல்ல 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 5 கோடி தரேன். இந்த வீட்டை எனக்கு கொடுத்துருங்க. என்ன அப்படி பாக்குறீங்க? 5 கோடி ஒரே பேமெண்ட்ல கொடுக்குறேன். இத பாருப்பா, இந்த வீட்டை விற்கணுங்கிற நிலைமை எங்களுக்கு இல்லை. உன்னை பொறுத்தளவுல இது வீடா இருக்கலாம், என்னை பொறுத்தளவுல கோயில். ஏன்னா என் பையன், என் பொண்ணு, என் பேரன், பேத்தி இவங்கெல்லாம் விளையாண்ட இடம். போன வருஷம் என் பேரனும் பேத்தி வந்தப்போ செவுத்துல வரைஞ்சதை அப்படியே விட்டு வச்சிருக்கேன். ஏன்னா அவங்களுடைய கனவுகளையும் நனவுகளையும் சுமந்துட்டு இருக்குதுப்பா இந்த வீடு. அதனால நான் விற்க மாட்டேன். இதை பாரு தம்பி, என் உசுரை விட பெருசா இந்த வீட்டை நினைக்கிறேன். நான் எப்படி இந்த வீட்டை தருவேன்? என்ன பெருசு வீட்டா பேசிக்கிட்டே போற? பார், என் புள்ள ஆசைப்பட்டான், உன் புள்ள மாதிரி தான் என் புள்ளி. என் புள்ள ஆசைப்பட்டான், நான் வாங்கி கொடுத்தே தீருவேன். பிறந்த நாள் அன்னைக்கு கேட்டிருக்கான். பிறந்த நாள் பரிசா இந்த வீட்டை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன். இன்னும் 1 வாரம் டைம் தரேன், நல்லா யோசனை பண்ணி சொல்லு. கோயில் அது இதுன்னு பேசுன நடக்கிறதே வேற. அடுத்த வாரம் இங்க வரேன், இந்த வீட்டை என் புள்ள பேர்ல ரிஜிஸ்டர் பண்ணி தரேன். ஓகே? என்னங்க என்னங்க வீட்டை எழுதி கொடுன்னு மிரட்டிட்டு போறேன். வேலை பார்த்துட்டு போடி. அவன்